அரசியல் களத்தில் சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட பெண் ஒருவர். தன்னை பற்றி மற்றும் சுயநலமாக சிந்திக்காமல் கஷ்டத்தில் வாழும் எளிய மக்களின் வாழ்வாதாரமும் உயர வேண்டும் என்று சிந்தித்தவர். பெண் என்பதினாலே பல தளங்களில் ஒதுக்கப்படும் நிலை தற்போதும் இருக்கையில், தன் மீது உள்ள அசாதாரணமான தைரியத்தால் அரசியல் களத்தில் நின்று தன் குரலை உயர்த்தியவர். மக்களின் பிரச்சனைகளை நேருக்கு நேராக எதிர்கொண்டு பேசும் துணிச்சலான அரசியல் குரலாக மாறியவர். தன்னுடைய கொள்கை பிடிப்பில் எந்த சமரசமும் இன்றி மனிதநேயத்திலும் பெண்கள் நலனிலும் மிகுந்த அக்கறை கொண்டவர். மீனவரின் மகளான இவர் சுனாமியில் பாதிக்கப்பட்ட மக்களின் துயரத்தை உணர்ந்து தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மக்கள் பணியில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட சாமானிய பெண்தான் காளியம்மாள். யார் இந்த காளியம்மாள்? நாகை மாவட்டத்தில் உள்ள மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் தான் காளியம்மாள். 2004 ஏற்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்ட கடலோர கிராமங்களில் காளியம்மாளின் குடும்பமும் பெரிதும் பாதிக்கப்பட்டது. பிகாம் பட்டதாரியான காளியம்மாள் சிறு வயதில் இருந்தே தன்னுடைய பேச்சு திறமையால் பலரையும் ஈர்த்திருக்கிறார். அரசியல் அல்லது பல பட்டிமன்றங்கள் மேடையில் பேச்சுகளின் பேசி தன்னுடைய எதிர்காலத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறார். அதிமுக குடும்ப பின்னணியை சேர்ந்த காளியம்மாள் 2010 காலகட்டத்தில் அதிமுக மாவட்ட நிர்வாகியாகவும் செயல்பட்டிருக்கிறார். ஆனால் அப்போது அவருக்கு பெரிதாக அரசியல் ஆர்வம் இருந்ததில்லை என்பதை அவரே வெளிக்காட்டியிருக்கிறார். பின்னர் அவருக்கு எப்படி இந்த அரசியல் களத்தில் ஆர்வம் ஏற்பட்டது என்றால், இளம் வயதில் இருந்தே தொண்டு நிறுவனங்களில் வாயிலாக மக்களுக்கு உதவி வந்த காளியம்மாள் தான் சார்ந்த மீனவ சமூகங்கள் படும் அவலங்களை, அதிகாரத்தால் அவர்களுக்கு ஏற்படும் கொடுமைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கம்தான். காளியம்மாள் அரசியலுக்குள் வருவதற்கு முன் நீங்களும் வெல்லலாம் 1 கோடி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று 25 லட்சம் பரிசு தொகை பெற்று மக்கள் மனதில் பிரபலமானவர். காளியம்மாள் யார்? அவருடைய பின்னணி என்ன? தான் சார்ந்த சமூகம் எப்படி துயரங்களை சந்திக்கிறது என்பதை அந்த நிகழ்ச்சியில் கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். மேலும் அந்த போட்டியில் அவருடைய கணவர் பிரகாசமும் உடனிருந்தார். அரவிந்த் சுவாமி தொகுத்து வழங்கிய அந்த நிகழ்ச்சியில் இறுதியில் வெற்றி பெறும் பணத்தை வைத்து எங்கள் சொந்த வீட்டை கட்ட பயன்படும் என்றும், மீதமுள்ள பணத்தை கஷ்டப்படும் ஏழை எளிய மக்களுக்காக செலவிடுவோம் என்று பெருமிதத்துடன் கூறினார் காளியம்மாள். ஆனால் தற்போது வரை சுனாமியால் பாதிக்கப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்ட சுனாமி குடியிருப்பு வீட்டில்தான் வசிக்கிறார். அரசியலில் செல்வாக்கு மிக்கவராக மாறியிருந்தாலும் அப்படிப்பட்ட வீட்டில்தான் வசிக்கிறார். அவருடைய வீட்டின் நிலைமை என்ன என்பதை தி டிபேட்டில் பதிவேற்றம் செய்யப்பட்டது. காளியம்மாள் ஹோம் டூர் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே புரியும். நிறைய பேர் பார்க்கணும்னு நினைச்ச இல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்ச ஒரு இடம் இது. நிரந்தர குடியிருப்புன்னு கொடுத்தாங்க. பட்டா எதுவும் இல்ல, எங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டான்னு எதுவும் கிடையாது. இப்பவுமே இந்த வீட்டோட மின்சார கட்டணம் இபி பில் வந்து நான் கலெக்டர் பேர்ல தான் கட்டுறேன். உங்களை சந்திக்க வரும்போது இந்த இடம் டெஃபினட்டா இப்ப நம்ம 2 பேர் நின்னாவே இந்த ரூமே நிறைஞ்சிருச்சு. அதிகபட்சம் இன்னும் ஒருத்தங்க நிக்க முடியும், சோஃபால 2 பேர் உட்கார முடியும். இப்படி ஒரு வீட்டுல எப்படி அதெல்லாம் நடந்துச்சு? நீங்க மாவீரன் படம் பாத்தீங்கல்ல? ஐயோ, அதோட மோசமா இருக்கு. ஐயோ ஆமாங்கா, நின்னு இதுவே சேஃப் இல்ல போல நிக்கிறது. அதனால தான் குழந்தைங்க எல்லாம் இங்க நான் விட மாட்டேன். கொட்டுவோம். பயத்தோட தான் வாழணுமே அப்பெல்லாம். மழைக்காலம் தான் ரொம்ப பிரச்சனை. அந்த ஜாயிண்டில் ஒரு அப்படியே வெடிப்பு வந்து ஒரு லீக்கேஜ் வரும். அது வந்து மழை தண்ணி சடன்னு ஊற்றும். ஸோ இங்கே மேட்டு போடலன்னா ஹால் ஃபுல்லாக தண்ணி. 25 லட்சம் பரிசு தொகை பெற்றும் வீடு கட்ட மேலும் உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று நடிகர் அரவிந்த் சுவாமி கேட்டும் அதை மறுத்திருக்கிறார் காளியம்மாள். 3 முறை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டும் ஒவ்வொரு தேர்தலிலும் கணிசமான வாக்குகளை பெற்றவருமான காளியம்மாள் சுனாமி குடியிருப்பில் உள்ள இடிபாடுகள் இருக்கிற ஒரு வீட்டில்தான் வசிக்கிறார் என்பது பலருக்கும் அதிர்ச்சியை தந்திருந்தாலும் அதில் அவர் கூறிய ஒரு செய்திதான் பலரையும் யோசிக்க வைத்தது. சொந்த வீட்டிலேயே அகதிகளாகத்தான் இருக்கிறோம் என்று மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்தார். இது நிரந்தர குடியிருப்புன்னு கொடுத்தாங்க. ஆனால் இது வரைக்கும் இந்த குடியிருப்புக்கான நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிறது கொடுக்கல. ஒரு
ஒரு ஒப்படைப்பு சான்று, ஒப்படைப்பு பட்டா அந்த மாதிரி பட்டா எதுவும் இல்லை? இல்லை, எங்களுக்கு நிரந்தர குடியுரிமை பட்டான்னு எதுவும் கிடையாது. உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு 17 கண்டிஷன்ஸோட இருக்கு. இப்போவுமே இந்த வீட்டோட மின்சார கட்டணம் இபி பில் வந்து நான் கலெக்டர் பேரில் தான் கட்டுறேன். ஓ, இப்போ நீங்கள் நினச்சா விற்கலாம் முடியாது இதை? இல்லை, இதை விற்க முடியாது, அடமானம் வைக்க முடியாது. இதுக்கு கீழே ஏதாவது கனிமவளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா எந்தவித நஷ்டம் இல்லாமல் நாங்கள் காலி பண்ணி கொடுக்கணும். என் பிள்ளைக்கு இதை எழுதி வைக்க முடியாது, இது பரம்பரை சொத்துன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி 17 கண்டிஷன்ஸ் இருக்குது இதில். ஓகே, இன்னும் சொல்ல போனால் இது நாங்கள் சொந்த மண்ணில் ஒரு அகதி மாதிரி. காளியம்மாள் மக்களுக்கான சேவைகளை இளம் வயதிலிருந்தே செய்து கொண்டிருந்தாலும் கஜா புயலின் தாக்கத்தால் டெல்டா மாவட்டங்கள் பெரும் சீரழிவை கண்டது. அதில் குறிப்பாக நாகை மாவட்டத்தை சேர்ந்த கடலோர மக்கள் மற்றும் கிராம மக்கள் என பலரும் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்தனர். அச்சமயத்தில்தான் காளியம்மாள் அரசியலுக்குள் பெரும் நகர்வை தொடங்கினார். கஜா புயலில் பாதிக்கப்பட்டோர்களுக்கான மேடையில் காளியம்மாள் பேசியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அப்போது அவருடைய பேச்சை கேட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவரான மறைந்த சாகுல் அமீத் அவரை நாம் தமிழர் கட்சிக்கு கொண்டு வந்தார். நாம் தமிழர் கட்சிக்குள் இணைந்தும் காளியம்மாள் தன்னுடைய துடுக்கான பேச்சுகளாலும் தைரியமான செயல்பாட்டாலும் அதிமுக, திமுக என இரு பெரும் கட்சியின் தலைவர்களையும் கேள்விகளால் பந்தாடினார். மேலும் நாம் தமிழர் வட்டாரத்தில் தன்னுடைய பேச்சில் அலங்காரம் மட்டும் இருக்காது, அதில் பல புள்ளியியல் உண்மைத்தன்மை இருக்கும் என்பதை ஒவ்வொரு மேடையிலும் நிரூபித்து கொண்டே வந்திருந்தார். பார்வையாளர்களுக்கும் காளியம்மாள் கிட்டலாம் எவனும் வாதாடி ஜெயிக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு குறுகிய காலகட்டத்தில் வளர்ந்தார். 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பை பெற்று 60,000 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியில் தனக்கென ஒரு செல்வாக்கையும் நம்பிக்கையையும் வளர்த்து கொண்டார் காளியம்மாள். அவ்வப்போது அவர் பேசுவதெல்லாம் சர்ச்சைக்குள்ளானாலும் தொடர்ந்து அரசியல் களத்தில் நின்று கொண்டே இருந்தார். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்டு 15 வாக்குகள் பெற்று தோல்வியை கண்டார். இதனைத் தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு 1,50,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று தோல்வியை கண்டார். ஆனாலும் காளியம்மாளின் செல்வாக்கு என்பது உயர்ந்து கொண்டே சென்றது. காளியம்மாள் எங்களின் குலதெய்வம் என்று சீமான் பெருமிதமாக ஒரு முறை பேசியிருக்கிறார். அந்த அளவிற்கு கட்சிக்காகவும் கொள்கைக்காகவும் பாடுபட்டவர். இந்த காலகட்டத்தில் சீமானுக்கு காளியம்மாளுக்கும் இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இதற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியின் முக்கிய ஸ்டாராக இருந்து விலகிய ராஜீவ்காந்தி, கல்யாண சுந்தரம், ஜெகதீச பாண்டியன் லிஸ்டில் காளியம்மாளும் இணைந்தார். கடந்த வருடம் பிப்ரவரி மாதத்தில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்த காளியம்மாள் ஒரு அறிக்கை ஒன்றை எழுதினார். அந்த அறிக்கையில் சீமானின் பெயரை ஒரு இடத்தில் கூட குறிப்பிடாமல் நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கு மனம் உருகி எழுதியிருந்தார். அந்த காலகட்டத்தில் காளியம்மாள் விலகியதும் விஜயின் தாவேகாவில் இணைந்து விடுவார் என்று பரவலாக தகவல் பரவியது. ஆனால் தற்போது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய பிறகு சுமார் 1 வருடங்கள் கழித்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்துள்ளார். அவருக்கு அதிமுகவில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்பு கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தம்பிதுரை கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கூட்டணியில் பாமகவிற்கு அந்த தொகுதி சொல்லாத பட்சத்தில் காளியம்மாளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எம்எல்ஏ சீட் கொடுக்க முடியாத பட்சத்தில் ஆட்சிக்கு வந்தால் மீனவர் நல வாரியம் போன்ற ஏதாவது வாரிய தலைவர் பதவி வழங்கப்படும் என அதிமுக தலைமை உத்தரவாதம் அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த இணைப்பு சந்திப்பு முடிந்த பின் செய்தியாளர்களை சந்தித்த காளியம்மாள் கட்சியின் பொறுப்பு வழங்கப்படலாம், தலைமை என்ன முடிவு செய்து சொல்கிறதோ அதை செய்வேன் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த 1 வருட அரசியல் வாழ்க்கை ஓய்வு என்பது என்னுடைய மகளுக்காகத்தான். அரசியல் ஆர்ப்பாட்டம் என்று இடைவிடாது ஓடியதில் அதனால தான் இந்த ஓய்வு அரசியலில் எனக்கு தேவைப்பட்டது என்றார்.